கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தியின் சத்தம் சேனலுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் நற்செய்தியின் சத்தம் சேனல் மூலமாக என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க இருக்கிறோம். இது நம்முடைய பக்தி வைராகியத்திற்கும் தேவனோடு ஐக்கியமாகிற, அவரோடு இணைந்து பயணம் செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க இருக்கிறதினால், அன்பு தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக கேட்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சங்கீதம் 15 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இயேசுவையும் தெய்வமாக அவர்களுடைய வீட்டிலே 4 படம் இருக்கிறது என்றால், அதில் 5வது ஒரு படமாகவோ இயேசுவின் ஸ்வரூபத்தை அல்லது ஒரு புகைப்படத்தை வைத்து அவரையும் தெய்வம் என்று நம்புகிறார்கள். விசுவாசிக்கிறார்களா என்றால் அது நமக்கு தெரியாது. ஆனாலும் எல்லா தெய்வமும் ஒன்று என்று அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார்கள், கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இல்லை. இப்படியாக உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் பலவித நம்பிக்கையினால தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? இங்கே தாவீது ராஜா கேட்கிற இந்த கேள்வி, கர்த்தரிடத்திலே அவர் வைக்கிற அந்த விண்ணப்பத்திலே நாம் அறிய முடிகிறது. அது என்னவென்றால், எல்லா மனுஷரும் தேவனுடைய சன்னிதானத்திலே அவரோடு இணைந்து அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நடக்கிற அனுபவம் எல்லோருக்கும் வருவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று சில குண அதிசயங்கள் உண்டு, நற்குணங்கள் உண்டு, நற்கீர்த்திகள் உண்டு. சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று. லூக்கா 16:10 கவனிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்றால், ஒரு வார்த்தை நாம் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை நாம் காப்பாற்ற வேண்டும். அந்த சின்ன வார்த்தையை நம்மால் காத்து கொண்டு அதன்படி நடக்காத ஒரு மனுஷன், அவன் மனுஷன் இல்லை. ஏனென்றால் அவன் உத்தமன் இல்லை. உத்தமன் என்று சொன்னால், தான் சொல்லியதினால் அவனுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் நஷ்டத்தை அவன் எடுத்துக்கொண்டு சொன்ன வார்த்தைக்காக உண்மையாய் நடக்கிற மனுஷன்தான் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. உத்தமனாய் வாழ்வது எல்லா மனுஷருக்கும் உரிய ஒரு நியதியாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் நாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதுதான் நமக்கே உரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்று தருகிற பாடம் என்னவென்றால், தேவன் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் அழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாமும் நம்முடைய நாவிலே வருகிற வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையை காப்பாற்ற வேண்டும். உண்மையை காப்பாற்ற தவறுகிற பொழுது நாம் உத்தமன் என்கின்ற பாதையிலிருந்து தவறி, நீதி தவறி நாம் உத்தமன் இல்லாமல் போகிற போது
அவருடைய கூடாரத்தில் தங்க நாம் அருகதை அல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லப்படுகிற சில சம்பவங்களை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷை பேசுகிறவர்களாகவும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் சில அநேக குற்றம் குறைபாடுகள் நம்மிலே காணப்படுகிறது. இவை பெரும்பாலான ஜனங்களிடையே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிடையே காணப்படுகிற ஒரு குற்றங்களாக குறைகளாக இருக்கிறதினால் நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவருடைய கூடாரத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு சகோதரருக்கு ஒரு பண தேவை அவசியமாக இருக்கிறது, அவரிடத்திலே இல்லை. அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய நண்பர்களிடத்திலோ அல்லது தெரிந்தவர்களிடத்திலோ உதவியை கேட்கிறார். அவர் உதவியை கேட்கிற பொழுது எல்லோருக்கும் சொல்லிவிட்டு கேட்பதில்லை. ரகசியமாக, நண்பரே எனக்கு பண தேவை இருக்கிறது, கொடுக்கிறீர்களா என்று கேட்கலாம். அவரும் என்ன செய்வார் என்றால் ஒரு சிறிய உதவித்தானே கொடுப்போம் என்று கொடுக்கிறார். நாம் கடனை பெறுகிற பொழுது நாம் கண்ணியமாகவும் அமைதியாகவும் தாழ்மையாகவும் நம்முடைய தேவைக்கு நாம் அவரிடத்திலே அன்பாக பேசி பணத்தை வாங்கி கொள்வோம். வாங்கின பிறகு நாம் எந்த சூழ்நிலையில் வாங்கினோம் என்று மறந்துவிட்டு பணத்தை திரும்ப செலுத்த நாம் மயங்குகிறோம், தயங்குகிறோம். காலப்போக்கில் கொடுக்காமலே விட்டு விடுகிறோம். சில நேரங்களில் சபைகளிலும் சில தவறுதல் ஏற்படுகிறது. அது என்னவென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய பிரசங்கத்தை பிரசங்கியார் தங்களுடைய விருப்பத்திற்கு நேரங்களை மாற்றி தாங்களே சொல்வது அரை மணி நேரத்தில் முடிப்பேன் என்று சொல்லியும் அவர்கள் அதற்கு மேலாக நேரத்தை கடத்துவதும் இதுவும் குற்றமே. ஏனென்றால் நாம் நம்முடைய வார்த்தையை நாமே கீழ்ப்படியாத போது நாம் பிறருக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை ஜனங்கள் கேட்கிறவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதனால் நாம் பேசுகிற எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிற பொழுது நாம் நம்முடைய பேச்சிற்கு ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கிற பொழுதே நாம் பேசுகிற வார்த்தையும் அநேகர் கேட்டு அதன்படி நடக்க பிரயாசப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் தன்னுடைய நாவை அடக்க வேண்டும். மட்டுமல்ல, எல்லா மனுஷரும் தங்களுடைய நாவை அடக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். நம்முடைய ஜீவியம் 4 பேருக்கு, நம்ம ஒரு சமுதாயத்திற்கு, பிற ஜனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமானால் நாம் நாவை அடக்க வேண்டும். ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் என்றால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்காக நாம் முழு முயற்சியோடு அதை நாம் காப்பாற்ற வேண்டும். எனக்கு தெரிந்த அநேக ஜனங்கள் இந்த பண விஷயத்தில் மட்டும்தான் உண்மையில்லாமல் தாறுமாறாக இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு விதிவிலக்கு இல்லாமல் தேவைக்கு அன்பாக பேசியும் ஒரு சிறிய அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்லை. அநேக ஜனங்கள் 25,000 50,000 இப்படியாக தங்களுடைய தேவைகளை பிறரிடத்திலே ரகசியமாய், ஏனென்றால் தாங்கள் கடன் வாங்குகிறது யாருக்கும் தெரியக்கூடாது என்று ரகசியமாய் போய் வேண்டுதல் வைத்து பிறரிடம் பணத்தை பெற்று வாங்கியவுடன் அந்த பணத்தை பயன்படுத்திய பிறகு பயன்படுத்திய அந்த பணத்தை திரும்ப உதவிய மனுஷனுக்கு கொடுப்பதற்கு மனமில்லாமல் பொல்லாத சிந்தனை உள்ள எத்தனையோ பேர் இன்றும் கிறிஸ்து என் ஜீவன், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் உண்மையான விசுவாசி, வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்காமல் தங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று
வெட்கமில்லாமல் சொல்லுகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தியின் சத்தம் சேனலுக்கு அவசியமாக இருக்கிறது. காரணம், நாம் இன்னும் அநேகருக்கு கர்த்தருடைய நற்செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகருக்கு போய் சேர வேண்டும். அநேகர் தங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தங்களுடைய லட்சியத்தை, தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.